அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 35 துறவு குறள் எண் 350. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், உலகில் உள்ள எல்லா பற்றுகளையும் விட்டு விடுவதற்கு பற்று இல்லாதவராகிய கடவுளுடைய பற்றை மட்டும் நாம் விட்டு விடாமல் எப்போதும் இருக்க வேண்டும், அவர் மேல் நாம் பற்று வைத்து இருக்க வேண்டும் என்று பொருள்பட இந்த குறள் அமைந்திருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இறைவனை தவிர அனைத்து ஜீவராசிகளும் ஏதோ ஒரு வகையில் பற்று கொண்டுதான் உயிர் வாழ்கிறது என்றும், இறைவன் ஒருவனே பற்றற்ற நிலையில் இருக்கிறார் என்றும் நமக்கு வள்ளுவ பெருந்தகை இக்குறள் மூலம் சூட்சமமாக தெரிவிக்கிறார்கள், எடுத்து சொல்கிறார்கள். நாட்டை ஆளும் மன்னனாக இருந்தாலும் சரி, அன்றாடும் தன் பசிப்பினி தீர வழி இல்லாமல் இருக்கும் ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பற்றுக்கொள்வதால் அது அவர்களை பிடித்து வாட்டி வதைக்கும். மன்னனுக்கோ அவர் தம் தேசத்தின் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆவலில் போர் செய்து இருப்பதை இழந்தோ அல்லது தன் படை பலத்தால் வெற்றி பெற்றோ மேலும் பல வழிகளில் பற்றினை உண்டாக்கி கொள்கிறார். ஆண்டியோ தன் கும்பி பசி தீர்க்க, கும்பினால் இந்த இடத்தில் வயிறு என்பது பொருள், ஆண்டியோ தன் கும்பி பசி தீர்க்க உணவின் மீது பற்று கொண்டு மீளா துயர் அடைகிறார். இவர்களுக்கு இடையில் இருக்கும் நமக்கோ கண் பார்த்ததில் எல்லாம் பற்று பற்று என்று அலைந்து கொண்டிருக்கிறோம். பற்றில்லாத இருக்கும் இறைவனை கூட நினையாமல், பற்றில்லா இறைவனை மறப்பதால் தான் நமக்கு உலகில் உள்ள அனைத்து பொருட்களிலும் பற்றாகி துன்பத்திற்கு ஆளாகிறோம். இந்த உலகத்தை படைத்த பற்றில்லாத இறைவனை நினைக்கையில் அத்தனை பற்றுகளுமே நீக்கமர நாமும் பற்றற்று இருக்கிறோம் என்று நமது வள்ளுவ பெருந்தகை கூறியதே நால்வரில் அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் இவர்களில் அருமையாக ஒரு ஆன்மீக வழிகளில் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு பாடல் இருக்கிறது. கற்றாங்கெரியவும்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேயே முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே. அதாவது இறைவன் திருவடிகளை பற்றா நின்றால் அவர்களை பற்றாதாம் அந்த பாவம். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவர்கள் இந்த பாடலில் அனுபவித்து சொல்லியிருக்கிறார்கள். ஐயன் வள்ளுவர் பெருந்தகை கூட்டினை மெய்ப்படுத்தி இருக்கிறார்கள். உலக லௌகீக பற்றளித்து பற்றில்லா இறைவன் மீது பற்று வைத்தால் பற்றில்லா பெருவாழ்வு நம் வாழ்வுதான் என்பதையே பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்ற குறள் மூலம் எல்லா பற்றும் நிலையான பற்றல்ல, இறை பற்றே நிலையான பற்று, அதுதான் நிலையானது என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு இந்த குறள் வாயிலாக விளக்குகிறார்கள். வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.